ஹலோ, வெல்கம் டு அஷூர் மினி கோர்ஸ். இந்த மினி கோர்ஸ்ல நாம இன்னைக்கு பார்க்க போறது 20th வீடியோ. ஆக்சுவலா நம்ம பிளான் பண்ணிருந்ததே ஒரு 20 வீடியோஸ் தான். இந்த அஷூர் மினி கோர்ஸ் அப்படிங்கிறதுல ஒரு 20 வீடியோஸ்ல முடிஞ்ச வரைக்கும் பேசிக்கா அஷூர்ல இருக்க ரிசோர்சஸ் ரிலேட்டடா கம்ப்யூட்னா என்ன, ஸ்டோரேஜ் என்ன, இந்த மாதிரி பேசிக் சொல்லி கொடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி தான் பிளான் பண்ணியிருந்தோம். அதுல இது லாஸ்ட் வீடியோ 20th வீடியோ. ஸோ இன்னைக்கு டாபிக்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வெர்ச்சுவல் மெஷின் கிரியேட் பண்ணல லினக்ஸ் மெஷின் யூஸ்வலாக நான் வந்து யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்து கிரியேட் பண்ணுற மாதிரி காமிச்சிருந்திருப்பேன் இதுக்கு ப்ரீவியஸ் வீடியோலலாம் பார்த்துருந்தீங்கன்னா. பட் அங்கே அஷூரை பொறுத்த வரைக்கும் நமக்கு யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்தும் ஒரு லினக்ஸ் மெஷின் கிரியேட் பண்ணலாம். அட் த சேம் டைம் ப்ரைவேட் கீ யூஸ் பண்ணி ஒரு லினக்ஸ் மெஷினை கனெக்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷனும் இருக்கும். பட் இவ்வளோ நாள் நம்ம டைரக்டா யூசர் நேம் பாஸ்வேர்ட் ஒரு விண்டோஸ் மெஷின் எப்படி கனெக்ட் பண்ணுமோ அதே மாதிரி லினக்ஸ் மெஷினை பண்ணிட்டு இருந்தோம். இன்னைக்கு ஒரு லினக்ஸ் மெஷினை பிரைவேட் கீயோட எப்படி கிரியேட் பண்ணி அதை எப்படி ரிமோட்ல கனெக்ட் பண்றது அப்படிங்கறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் ஒரு ரிசோர்ஸ் குரூப் கிரியேட் பண்ணிக்கிறேன். Then virtual machine, create virtual machine. ஒரு லினக்ஸ் VM ஈஸ்ட் யூஎஸ்ல தென் அவைலபிலிட்டி ஆப்ஷன் ஆஸ் யூஷுவல் நம்ம வந்து எப்படி கிரியேட் பண்ணுவோமோ நோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், செக்யூரிட்டி டைப், ஸ்டாண்டர்ட், இந்த மாதிரி உபுண்டு இமேஜ் சூஸ் பண்ணிக்கிறேன். 1 GB virtual machine போ. Then now யூஸ்வலா பாஸ்வேர்ட் அப்படின்னு கொடுத்துட்டு லினக்ஸ் மெஷினை டெப்ளாய் பண்ணிட்டு இருந்தோம் இல்லையா. இன்னைக்கு SSH பப்ளிக் கீ யூஸ் பண்ணி ஒரு VM கிரியேட் பண்ண போறோம். தென் பிரைவேட் கீ யூஸ் பண்ணி அந்த VM கனெக்ட் பண்ண போறோம். அது எப்படிங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் SSH பப்ளிக் கீ யூஸ் பண்ணிக்கிறேன்னு சொல்லிடுறேன். தென் யூசர் நேம் கொடுங்கன்னு சொல்றாங்க. ஸோ கீ யூஸ் பண்ணி நீங்க VM கனெக்ட் பண்ணா கூட யூசர் நேம் கொடுக்கணும். பாஸ்வேர்டுக்கு பதிலாக நம்ம அந்த கீயை யூஸ் பண்ணுவோம். இப்போ அவங்க கேட்டிருக்கிறது SSH பப்ளிக் கீ. ஸோ இங்க என்ன சொல்லியிருக்காங்க, ஜென்ரேட் நியூ கீ பேர் ஆர் யூஸ் எக்ஸிஸ்டிங் கீ ஸ்டோர்ட் இன் அஷூர், யூஸ் எக்ஸிஸ்டிங் பப்ளிக் கீ. 3 மெத்தட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இப்போதான் நீங்க அஷூர்ல ஒரு கீ கிரியேட் பண்ண போறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் மெத்தட் ஜென்ரேட் நியூ கீ பேர் அப்படின்ற ஆப்ஷன் போகலாம். அப்போ ஒரு கீ செட் ஆஃப் கீ ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுட்டீங்க. ஆஃப்டர் தட் நீங்க வெர்ச்சுவல் மெஷின் கிரியேட் பண்ண போறீங்கன்னா எவ்ரி டைம் சேம் கீயை யூஸ் பண்ணி தான் டெப்ளாய் பண்ண போறீங்கன்னா செகண்ட் ஆப்ஷன் போயிடலாம், யூஸ் எக்ஸிஸ்டிங் கீ ஸ்டோர்ட் இன் அஷூர் அப்படின்னு. இப்போ இங்க பாத்தீங்கன்னா நமக்கு 2 கீ வேணும். ஓகே, ஸோ ஒரு வெர்ச்சுவல் மெஷின் கிரியேட் ஆகையில பப்ளிக் கீ பேஸ் பண்ணி கிரியேட் பண்ணுவாங்க. தென் அதை நம்ம பிரைவேட் கீ யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணுவோம். ஸோ என்கிரிப்ட் மெத்தட், டீக்ரிப்ட் மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு லாக் அண்ட் கீ மெத்தட்னு வச்சுக்கோங்களேன். லாக் பப்ளிக் கீ அப்படிங்கிறது இங்க ஒரு லாக் மாதிரி ஒரு வெர்ச்சுவல் மெஷினை லாக்கோட கிரியேட் பண்ணிடுறாங்க. தென் நமக்கு ஒரு பிரைவேட் கீ வேணும் அந்த லாக் ஓபன் பண்றதுக்கு. ஸோ அந்த மெத்தட்ல பாத்தீங்கன்னா யூஸ் எக்ஸிஸ்டிங் கீ ஸ்டோர் இன் அஷூர் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா ஆல்ரெடி அவங்க கிட்ட பப்ளிக் கீ இருக்கும். ஸோ என்கிட்ட ஆல்ரெடி நான் அஷூர்ல வந்து கிரியேட் பண்ண கீயை யூஸ் பண்ணுங்கன்னு சொன்னா இதுக்கு ஒரு நேம் கொடுக்குறோம் இல்லையா. இப்போ இங்க லினக்ஸ் 1 கீ அப்படின்னு இருக்கா. அப்ப நெக்ஸ்ட் டைம் யூஸ் எக்ஸிஸ்டிங் கீ பேர்னு கொடுத்து எந்த கீ பேர் அப்படின்னு கேட்கும்போது லினக்ஸ் 1 அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா ஓகேன்னு ரிசோர்ஸை கிரியேட் பண்ணி கொடுத்துருவாங்க. உங்ககிட்ட ஆல்ரெடி அந்த பிரைவேட் கீ இருக்கும். எவ்ரி டைம் நீங்க அந்த சேம் பிரைவேட் கீயை யூஸ் பண்ணி அதை கனெக்ட் பண்ணிக்கலாம். அப்படி போகும். யூஸ் எக்ஸிஸ்டிங் பப்ளிக் கீ அப்படின்னு கொடுக்குறீங்கன்னா இது அஷூர்ல ஜென்ரேட் பண்ண கீ கிடையாது. ஆல்ரெடி உங்ககிட்ட தனியா ஒரு பப்ளிக் கீ அண்ட் பிரைவேட் கீ ரெண்டுமே இருக்கு. அதாவது லாக் அண்ட் கீ பிரைவேட்டா நானே வச்சிருக்கேன். என்னோட லாக்கை நான் உங்ககிட்ட கொடுக்குறேன். அதை யூஸ் பண்ணி நீங்க எனக்கு வெர்ச்சுவல் மிஷினை ஜென்ரேட் பண்ணுங்க. என்கிட்ட ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்கா பிரைவேட் கீ கூட இருக்கு. அந்த கீயை யூஸ் பண்ணி நான் VM கனெக்ட் பண்ணிக்கிறேன்னு சொல்ற மாதிரியான மெத்தட். ஒன் பை ஒன் நம்ம பார்க்கலாம் எல்லாமே. ஃபர்ஸ்ட் ஜென்ரேட் நியூ கீ பேர் அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை நான் சூஸ் பண்ணிக்கிறேன். லினக்ஸ் 1 கீ அப்படின்ற நேம்ல இது கிரியேட் ஆகுது. ஸோ சேம் அதே நேம்ல இருக்கட்டும். ஆஃப்டர் தட் இந்த போர்ட் அலோவ் பண்ணணுமோ அதை அலோவ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ரிவ்யூ கிரியேட் கொடுக்குறேன். ஸோ அப்போ அவங்களே ஒரு பப்ளிக் கீ ஜென்ரேட் பண்ணி அதை பேஸ்ட் பண்ணி எனக்கு ஒரு VM கிரியேட் பண்றாங்க. பட் எனக்கு அதுக்கான கீ வேணும் இல்லையா, பிரைவேட் கீ வேணும். பிரைவேட் கீ இருந்தால் தான் ரிசோர்ஸை கனெக்ட் பண்ண முடியும். அதனால என்ன சொல்றாங்கன்னா டவுன்லோட் பிரைவேட் கீ
and create a resource. உங்களுக்கு public key வச்சு generate பண்ணி கொடுத்துருவோம். You need a private key to connect that virtual machine. அப்போ அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்படி இல்லைன்னா return to create a virtual machine ஆப்ஷன் இருக்கு. இந்த ஆப்ஷன் போனீங்கன்னா யூசர் நேம் பாஸ்வேர்ட் யூஸ் பண்ணி கனெக்ட் பண்றதுனா பண்ணிக்கலாம். இல்ல கீ தான் யூஸ் பண்ணீங்கன்னா அகைன் இங்க தான் வரப்போறோம். இப்போ நான் என்ன பண்றேன், டவுன்லோட் பிரைவேட் கீ அண்ட் கிரியேட் ரிசோர்ஸ் அப்படின்னு சொல்றேன். இப்போ எனக்கான பிரைவேட் கீயும் டவுன்லோட் ஆகுது, அட் த சேம் டைம் ரிசோர்ஸும் கிரியேட் ஆக ஆரம்பிக்குது. இப்போ பாருங்க, லினக்ஸ் 1 கீ பெம் ஃபைலா இது டவுன்லோட் ஆகிருக்கு. இந்த மெஷின் ஜெனரேட் ஆகட்டும். ஸோ வெர்ச்சுவல் மெஷின் டெப்ளாய் ஆகட்டும். ஓகே, இப்போ வெர்ச்சுவல் மெஷின் ரெடி ஆயிடுச்சு. இந்த வெர்ச்சுவல் மெஷினை நான் இப்போ கனெக்ட் பண்ணணும். இப்போ இது ஒரு கீ சேவ் ஆகிருக்கு, ஒரு ஃபைல் ஃபார்மேட்ல ஒரு கீ சேவ் ஆகிருக்கு. என்ன ஃபைல் ஃபார்மேட்ல இருக்குன்னா .pem PEM அப்படின்ற ஃபைல் ஃபார்மேட்ல இருக்கு. இப்போ இந்த வெர்ச்சுவல் மெஷினை ஓபன் பண்ணி இந்த பப்ளிக் ஐபி யூஸ் பண்ணி தான் நான் புட்டி வழியா கனெக்ட் பண்ணணும். பட் என்கிட்ட பாஸ்வேர்ட் இல்ல, அப்போ நான் என்னோட பிரைவேட் கீ அவங்க கிட்ட கொடுக்கணும். இங்க பெம் கீ ஃபைல் ஃபார்மேட்ல தான் நம்ம டவுன்லோட் பண்ணியிருக்கோம் இல்லையா, நமக்கு டவுன்லோட் ஆகிறது டிஃபால்ட்டா அந்த ஃபார்மேட்ல தான் டவுன்லோட் ஆகும். பட் யூ ஹாவ் டு யூஸ் PPK ஃபைல் ஃபார்மேட். ஓகே, PPK ஃபைல் ஃபார்மேட்ல இருக்கக்கூடிய ஒரு ஃபைலை பிரைவேட் கீயை வச்சு தான் உங்களால அந்த ரிசோர்ஸை கனெக்ட் பண்ண முடியும் புட்டி வழியா. அப்ப என்ன பண்ணணும், பெம் ஃபைல்ல இருக்கிறத PPKவா நீங்க மாத்தணும். அதுக்கு நம்ம புட்டி டவுன்லோட் பண்றோம் இல்லையா, அந்த புட்டி சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணலையே புட்டி ஜென் அப்படின்னு ஒரு சின்ன சாஃப்ட்வேர் அதோட சேர்ந்தே நமக்கு டவுன்லோட் ஆயிருக்கும். இப்போ இங்க ஜென்ரேட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா நியூ கீபேட் ஜென்ரேட் ஆகும். அது வேண்டாம். நான் என்ன பண்ணணும்னா என்கிட்ட ஆல்ரெடி ஒரு ஃபைல் ஒரு கீ இருக்கு. ஓகே, அதை இங்க லோட் பண்ணிக்கிறேன். அது என்ன கீ, பெம் ஃபைல் ஃபார்மேட்ல இருக்கக்கூடிய இப்ப லினக்ஸ் 1 அப்படிங்கிற கீ. ஸோ இப்போ இங்க PPK மட்டும்தான் ஃபைல் ஷோ ஆகுது. ஸோ நான் அதனால இதை எக்ஸ்பேண்ட் பண்ணி ஆல் ஃபைல் கொடுத்துட்றேன். இப்போ நம்ம அந்த லினக்ஸ் 1 கீ ஷோ ஆகுது. இதை செலக்ட் பண்ணிக்கிறேன், ஓபன் கொடுத்துட்றேன். அப்போ அந்த கீ இங்க லோட் ஆகிடும். ஓகே, இப்போ நம்ம அஷூர்ல டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா பெம் ஃபைல் பிரைவேட் கீ, அதை இங்க லோட் பண்ணிட்டு அதை PPKவா எனக்கு கன்வெர்ட் பண்ணி கொடுங்கன்னு சொன்னோம்னா இந்த புட்டி ஜென்ல நம்மளால அதை அப்படி பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ சேவ் பிரைவேட் கீ அப்படின்னு கொடுக்குறேன், கன்ஃபார்ம் பண்ணா PPK ஃபைல் ஃபார்மேட்ல இப்போ நம்மளால அதை டவுன்லோட் பண்ணிக்க முடியும். ஸோ லினக்ஸ் டவுன்லோட் பண்ணி இப்போ புட்டியில நம்மளால கனெக்ட் பண்ண முடியும்னா இந்த PPK ஃபைல் ஃபார்மேட் வச்சு நம்மளால புட்டியில கனெக்ட் பண்ண முடியும். புட்டியை ஓபன் பண்ணிக்கிறேன், என்னோட பப்ளிக் ஐபி அட்ரஸை இங்க பேஸ்ட் பண்ணிடுறேன். ஆஃப்டர் தட் டைரக்டா ஓபன் கொடுக்க கூடாது. கனெக்ட் பண்றதுக்கு முன்னாடி, பிஃபோரா நீங்க ரிமோட்ல எடுக்கிறதுக்கு முன்னாடியே அந்த பிரைவேட் கீயை இங்கே கொடுத்துடணும். எப்படி கொடுக்கலாம், SSH இருக்கா, அதை எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க. தென் ஆத்தென்டிகேஷன் இதை எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க. இங்க கிரெடென்ஷியல் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. ஸோ பிரைவேட் கீ ஃபைல் ஃபார் ஆத்தென்டிகேஷன் இந்த இடத்துல ப்ரௌஸ் கொடுத்து நம்மளோட அந்த PPK மட்டும் தான் இங்க சப்போர்ட் பண்ணும், பெம் ஃபைல் இருந்தா சப்போர்ட் பண்ணாது. ஸோ பிஃபோர் கனெக்டிங் யுவர் வர்ச்சுவல் மெஷின் யூ ஹாவ் டு கன்வெர்ட் த பெம் ஃபைல் டு PM ஃபைல் டு PPK ஃபைல். ஓகே, ஓபன், அக்செப்ட், ஃபாண்ட் சைஸ் மாத்த மறந்துட்டேனா. இப்போ யூசர் நேம் மட்டும் கொடுத்தா போதும், மெஷின் கனெக்ட் ஆகும். இப்போ இந்த VMல என்னால ஒர்க் பண்ணிக்க முடியும். நார்மல் யூசர், நான் ரூட் யூசர். இஃப் யூ வாண்ட் whatever you want you can do here. ஓகே, ஸோ இந்த வெர்ச்சுவல் மெஷினை இப்போ நம்மளால கனெக்ட் பண்ண முடியுது. நான் இங்க எதுவும் பண்ண போறது இல்லை, ஏன்னா VM லினக்ஸ் பிரைவேட் கீ யூஸ் பண்ணி எப்படி கனெக்ட் பண்றது அப்படிங்கறதா இன்னைக்கு நம்மளோட கொஞ்சம். ஓகே, ஃபர்ஸ்ட் மெத்தட்ல நம்மளால
பிரைவேட் கீ யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ண முடியுது அப்படின்ற மாதிரி பார்த்துட்டோம். செகண்ட் மெத்தட் என்ன? கிரியேட் ஒன் மோர் virtual machine. Again same resource group. இப்போ இங்க Linux 2 அப்படின்ற நேம்ல கிரியேட் பண்றேன். Availability zone no infra, then security type standard, next Ubuntu image, after that 1 GB, password தான் யூஸ் பண்ண போறேன். user name, இங்க generate new key pair அப்படின்னு கொடுத்தேன்னா one more set of key எனக்கு generate ஆகும். பட் நான் சேம் யூசர் நேம் பாஸ்வேர்ட் தான் எப்போதும் யூஸ் பண்ணுவேன். அதே மாதிரி எனக்கு ஒரு கீ போதும் அப்படின்னா அந்த ஒரு கீவே மல்டிபிள் டைம் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அப்ப எக்ஸிஸ்டிங்கா இருக்கிற ஒரு கீயை நான் யூஸ் பண்ண போறேன். அதுவும் அஷூர்ல ஜெனரேட் பண்ண கீ அப்படிங்கும் போது நீங்க என்ன பண்ணலாம்னா யூஸ் எக்ஸிஸ்டிங் கீ ஸ்டோர்ட் இன் அஷூர் அப்படின்ற ஆப்ஷனை கொடுக்கலாம். அப்போ யூ நீட் டு செலக்ட் த கீ டு ப்ரொசீட் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ உங்ககிட்ட ஆல்ரெடி கீ இருக்கா, அது என்ன கீன்னு செலக்ட் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. Linux 1 key அப்படின்னு சொல்லிட்டேன்னா ஓகே, அவங்க கிட்ட அந்த பப்ளிக் கீ ஆல்ரெடி இருக்கு, அதனால உங்ககிட்ட வேற எந்த கொஸ்டின் கேட்க மாட்டாங்க. ஒன் மோர் டைம் பிரைவேட் கீ டவுன்லோட் பண்றதுக்கு ஆப்ஷன் இல்லை, உங்கள்கிட்ட ஆல்ரெடி இருக்கு, அதனால நீங்க அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ரிவ்யூ கிரியேட் கொடுத்துடலாம். இந்த தடவை டவுன்லோட் பண்ணிக்கோங்கன்ற ஆப்ஷன் வராது. கிரியேட் ஸோ இப்போ ஒன்ஸ் அகேன் திரும்ப நான் போயிட்டு என்னோட பிரைவேட் கீ அந்த பிரைவேட் கீயை போய் புட்டிஷன்ல கொடுத்து கன்வெர்ட் பண்ணா தேவையில்லை. ஆல்ரெடி நம்ம பிபிகே ஃபைல் ஃபார்மேட்ல மாத்தி வச்சிருக்கோம். அந்த பிபிகே ஃபைலை யூஸ் பண்ணியே நீங்க கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ டைரக்டா பப்ளிக் ஐபியை காப்பி பண்றேன், ரிமோட்ல கனெக்ட் பண்ணிடுறேன். ஐபி கொடுத்தாச்சு, SSH authentication credential, browse, Linux 1 new key, open, appearanceல போயிட்டு font sizeம் மாத்திக்கிறேன். ஓகே, open, username, connect ஆயிடுச்சு. ஸோ இட்ஸ் அ ஒன் டைம் ப்ராசஸ். ஒரே சேம் கீயை தான் திரும்ப யூஸ் பண்ண போறீங்கன்னா ஒரே ஒரு தடவை அந்த பிபிகே ஃபைல் ஃபார்மேட்ல கன்வெர்ட் பண்ணி வச்சுட்டீங்கன்னா போதுமானது. ரைட், மெஷின் கனெக்ட் ஆயிடுச்சு. இது செகண்ட் மெத்தட். ஸோ இப்போ ஃபைனலா தேர்டா ஒரு ஒரு ஆப்ஷன் இருந்தது, அது என்னன்றத கூட நம்ம இப்போ பார்த்துடலாம். ஒன் மோர் virtual machine, அகைன் லினக்ஸ் தான் யூஸ் பண்ண போறோம். சேம் ரிசோர்ஸ் குரூப் Linux 3ன்ற நேம்ல கிரியேட் பண்றேன். EastUS, no infra, then security type standard, Ubuntu, 1 GB sizeல SSH public. இங்க இந்த ஒரு தடவை அஷூர் யூசர் நேம் இருக்கட்டுமா, அப்படியே விட்டலாம், அஷூர் யூசர் நேம் இருக்கட்டும். இப்போ இங்க ஃபர்ஸ்ட் மெத்தட் கிரியேட் பண்ணிட்டோம், செகண்ட் மெத்தடும் எக்ஸிஸ்டிங் கீ யூஸ் பண்ணிட்டோம். யூஸ் எக்ஸிஸ்டிங் பப்ளிக் கீ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஆனா இது அஷூர்ல ஜெனரேட் பண்ண பப்ளிக் கிடையாது. யூஸ் எக்ஸிஸ்டிங் பப்ளிக் கீ அப்படின்னு கொடுத்தீங்கன்னா நீங்க பிரைவேட்டா கிரியேட் பண்ணி வச்சிருக்க வேற ஒரு கீயை யூஸ் பண்றீங்க அப்படிங்கிறது அர்த்தம். அப்ப என்ன பண்ணணும், நம்ம கிட்ட ஒரு பப்ளிக் கீயும் வேணும், பிரைவேட் கீயும் வேணும். ஏன்னா இங்க என்ன கேக்குறாங்கன்னு பாருங்க, நீங்களே வச்சிருக்கீங்களா, அப்போ வந்து அந்த பப்ளிக் கீ என்னன்றது எனக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க. SSH பப்ளிக், அந்த உள்ள இருக்கும் இல்லையா கண்டென்ட், அதை எடுத்துட்டு வந்து இங்க பேஸ்ட் பண்ணணும். அப்ப இதை எப்படி ஜென்ரேட் பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா என்கிட்ட ஆல்ரெடி இருக்கு, பட் புதுசா ஜென்ரேட் பண்றது அப்படின்றத பார்ப்போம். குட்டி ஜென் ஓபன் பண்ணிக்கோங்க.
ஜஸ்ட் இங்க ஜெனரேட் அப்படின்னு குடுத்துட்டீங்கன்னா போதும். உங்களுக்கு பப்ளிக் கீ, பிரைவேட் கீ 2யும் இங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். பப்ளிக் கீய விஎம் கிரியேட் பண்றதுக்கு குடுத்துட்டு, இங்கேருந்து டவுன்லோட் பண்ண பிரைவேட் கீய யூஸ் பண்ணி நீங்க வர்ச்சுவல் மெஷின கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஜெனரேட் அப்படின்னு குடுத்தோம்னா அப்படியே விட்டுட்டீங்கன்னா, இங்க ஜெனரேட் ஆகாது. யூ ஹேவ் டு மூவ் யுவர் கர்சர். ஸ்டாப் ஆயிடுச்சா? திரும்ப மூவ் பண்ணீங்கன்னா லோட் ஆகும். ஓகே. ஃபர்ஸ்ட் we need to download the public key. இத நான் Linux P அப்படின்ற நேம்ல டவுன்லோட் பண்றேன். The public key. Then save private key. இதையும் Linux 3ன்ற நேம்ல தான் டவுன்லோட் பண்றேன். Linux private 3ன்னு கொடுத்துறேன். private key. ஓகே. டவுன்லோட் ஆயிடுச்சு. என்ன பண்ணலாம்? இங்க கீயை செலக்ட் பண்ண முடியாது. you have to copy and paste the content. So open பண்ணிட்டு Linux 3 ரைட் கிளிக் பண்ணிக்கிறேன். ஓபன் வித் நோட்பேட். இந்த கீயை அப்படியே காப்பி பண்ணிடுறேன். இங்க பேஸ்ட் பண்ணிடுறேன். தென் என்னென்ன போட்டு அலோவ் பண்ணணும் அந்த டீடைல்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு ரிவ்யூ கிரியேட் கொடுத்துறேன். ஓகே. now ஆல்ரெடி நம்ம கிட்ட APK ஃபைல் ஃபார்மேட்லயே டவுன்லோட் பண்ண பிரைவேட் கீ இருக்கு. அதை யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணலாம். காப்பி பப்ளிக் ஐபி. அகைன் சேம் தான். புட்டியில ஐபியை கொடுத்துட்டு அப்பியரன்ஸ் சேஞ்ச் பண்ணிருங்க. ஓகே. then SSH authentication credential browse Linux 3 அப்படிங்கிற ஃபைல் ஓபன். login as இப்படி கொடுத்தா ஒர்க் ஆகுமா? ஆகாது. ஏன்னா நான் யூசர் நேம் அஷூர் யூசர்னே வச்சிருந்தேன். அஷூர் யூசர் login ஆயிடுச்சு. login பண்ணிட்டோம். ஓகே. So like this you can connect your virtual machine using private key also, right? So I hope இப்போ பார்த்த வரைக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் இந்த வீடியோ மட்டும் சொல்லல, லாஸ்ட் 20 வீடியோஸ்ல எந்த டவுட் இருந்தாலும் கமெண்ட்ல கேளுங்க. தென் எவ்ரி வீடியோக்கு அந்த லேப் செஷனோட லேப் மேனுவல் வீடியோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயே ஒரு லிங்க்டின் பேஜோட லிங்க்ல அட்டாச் பண்ணிருப்பாங்க. யூ கேன் டவுன்லோட் தட் லேப் மேனுவல். ஜஸ்ட் அந்த லிங்கை கிளிக் பண்ணீங்கன்னா பேஜ் ஓப்பன் ஆகும். உங்க போயிட்டு அந்த லேப் மேனுவல் டவுன்லோட் பண்ணி நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த சீரீஸ் இங்க முடியல. நான் பிளான் பண்ணியிருக்கிறது என்ன அப்படின்னா, நெக்ஸ்ட் வீக்ல இருந்து எவ்ரி வீக் ஒரு அஷூர் கொஷின் 104 டம்ப் ரிலேட்டடான எக்ஸாம் டம்ப்ஸ்ல இருந்து ஏதோ ஒரு கொஷின் எடுத்து அதை எக்ஸ்பிளைன் பண்ணி எதனால இந்த ஆன்சர் வந்தது அப்படின்ற மாதிரி கொஞ்சம் அதுல மோஸ்ட்லி சினாரியோ பேஸ்ட் கொஷின்ஸ் தான் இருக்கும். இந்த சினாரியோ எக்ஸ்பிளைன் பண்ணி என்ன ஆன்சர் வராது, என்ன ரீசனால இந்த ஆன்சர் வரல,
தென் எதுக்கு இந்த ஆன்சரை சூஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ ஆல்.